गुरु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे गौरवाणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। विष्णयाम देवाहं भद्रं पश्यमाक्षर्भिर्यजत्राहं श्रीरङ्गस्तुष्टुभागं शनु व्यशमदेवहितं गायतु स्वासीन इन्द्र वृद्धश्रवा स्वासीन पूषा विश्ववेदाः स्वासीन सक्षर्यो अरिष्टनेमिः स्वासीन बृहस्पति ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு சீதோபனிஷத்தில் 29வது மந்திரம் பார்க்கலாம். நேற்று மீமாம்சா நியாயம் அயனம் அப்படிங்கிற வார்த்தையில் மீமாம்சாங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம், நியாயமும் அடிக்கடி வரும். மீமாம்சாங்கிறதுக்கு ஒரு சுருக்கமான வார்த்தை விசாரம் நிர்ணயம். நல்லா விசாரம் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிடு, கன்க்ளூஷன் வந்துடு. விசாரம் நிர்ணயம். நியாயத்துக்கு என்ன? சித்தாந்தம் யுக்தி, அதுதான் நியாயம். ஒரு சித்தாந்தம் இருக்குது, எந்த சித்தாந்தத்தில் இப்படி பண்ணுறீங்க, என்ன நியாயம் அப்படிங்கிறது, அதான் எந்த சித்தாந்தங்கிறது தான் நியாயம். இது பார்த்தோம். பிரமாணம்னா ரைட் காக்னிஷன் பார்த்தோம், சரியான அங்கீகாரம். சித்தாந்தம் தியரி. தர்க்கம்னா கோஜிட்டேஷன். கோஜிட்டேஷன்னா ஆழ்ந்த சிந்தனையில் ஒருத்தவங்க கருத்து வேறுபாடுகளை பேசி முடிவெடுக்கிறது. இது பார்த்தோம் இல்லையா? அதோட ஒரு 4 வார்த்தை. ஜல்ப, ஜல்பம், அல்பம் இல்லை, ஜல்ப. ஜல்பனா டிஸ்பியூட், டிஸ்பியூட்டேஷன் சொல்கிறாங்க. டிஸ்பியூட்னா என்னது? ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, கருத்து வேறுபாடு. டிஸ்பியூட் எதில் இந்த ஒரு டிஸ்பியூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்னது? கருத்து வேறுபாடு. முக்கியமானது கருத்து வேறுபாடு. ஒரு குழப்பம், ஒரு கரைபடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுதான் டிஸ்பியூட். ஒரு பிரச்சனை. பிரச்சனைங்கிற தமிழில் பிரச்சனைன்னு சொல்கிறோம். பிரஷ்னங்கிற வார்த்தையை தமிழில் பண்ணியிருக்காங்க. பிரஷ்னன்னா இஷ்யூ சொல்ல மாட்டோம், அதனால இட்டு போட்டுக்கிட்டோம். பிரஷ்ன அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம், அதில் நம்ம சொல்லாததுனால இட்டு போடுறோம், அதனால் பிரச்சனைன்னு சொல்கிறோம். புரியுதா? அதை என்ன சொல்லுவோம்? அதையும் டிஸ்பியூட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஜல்ப அப்படிங்கிற வார்த்தை டிஸ்பியூட்டு, டிஸ்பியூட்டேஷன். அப்புறம் வாதம், விதண்டாவாதம். வாதம்னா ஒரு சாதகமான ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை வச்சுக்கிட்டு பேசுவாங்க, அது வாதம். அவன் என்ன சொல்லனா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சொல்லி பார்க்கலாம். அது பேர் விதண்டா, அது பேர் ராங்லின்னு பேர். ராங்லிங். அது டீனேஜில் அப்படி தான் இருக்கும். டீனேஜ்லேருந்து ஒரு 19 இயர்ஸ் 21 செகண்ட் இயர் தேர்ட் இயர் வர வரைக்கும் என்ன தான் இருக்குன்னா, என்ன சொன்னாலும் நேராக ஆப்போசிட்டாக எனக்கு ஒரு ஐடியா இருக்கே, ஏன் இப்படி பார்க்கக்கூடாதா, அப்படி இல்லை அப்படி வருமே, அப்படி இருந்தால் அப்படி வருமே அப்படின்வாங்க. அது என்ன பேர்? அது நல்லா அறிவு இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் உட்காந்தாலும் இப்படி என்னை எதிர்த்து பேசுகிறான், என்ன அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், பையன் அப்படி பண்ணுறான். அது அந்த வயசினுடைய கோளாறுனா கோல் சரியில்லைன்னு அர்த்தமா? கோலை அரு என்ன கோளாறுன்னு என்னது? என்ன கோளாறுனா என்ன கோளாறு? கோல் சரியில்லைன்னு அர்த்தம். தமிழ், தூய தமிழ் நாங்கள் வளர்க்குறோம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அந்த எனர்ஜியோட, அந்த ஃபோர்ஸோட அந்த வார்த்தையை டக்குன்னு உடனே பதில் வரும். அப்புறம் 21 25 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்புறமா சுத்தமாக சைலண்ட் ஆகிடுவாங்க. புரியுதா விஷயம்? அது பேர் ராங்லிங்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷயம் தெரியும், ஆனால் வேர்டு தெரியாது. அந்த வேர்டு ராங்லிங்னு பேர். எல்லாத்துலேயும் ஒரே ஆப்போசிட் கருத்து வச்சுருப்பாங்க. அவங்க இதில் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிரூபிக்கிறதுக்கும் ரொம்ப முயற்சியெலாம் பண்ணுவாங்க, தர்க்கம்லாம் பண்ணுவாங்க. அங்கேருந்து இங்கே ரெக்கமெண்ட் இதெல்லாம் எடுப்பாங்க, என்னது கொட்டேஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. எடுத்து எப்படியாவது நம்ம சொன்னதை சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டியெல்லாம் பின்னாடி வச்சு தாளிச்சிரும்.
இப்போ சாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்கள, பின்னாடி தாளிச்சிரும். அதெல்லாம் பின்னாடி நடக்காது. அது பேர் ஜல்ப்புன்னு சொன்னால் டிஸ்பியூஷன் சொன்னோமா, வித்தண்டாங்கிற மாதிரி. இது பேர் வித்தண்டா. ராங்லிங் பேர் என்ன? வித்தண்டா. விருத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு விருத்தாந்தம் சொல்கிறேன்னா ஒரு நல்ல கதையை சொல்கிறேன், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நல்லங்கிற வார்த்தை முக்கியம். குட் கான்டெக்ட்டை தான் அது வெளிப்படுத்தும், சரித்திரத்தை சொல்லும், கேரக்டரை சொல்லும். அது நல்ல கேரக்டர், அது பேர் விருத்தம்னு பேர். அதுக்கு ஒரு விருத்தம் சொன்னாங்க அப்படின்னா என்னது? இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை, அன்றாடம் நடைமுறையில் இருக்குது. தனிப்பட்ட அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், அதை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது நீங்கள் பயணிக்கக்கூடிய வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூடயே வரும். நீங்கள் வேதத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தைகள்லாம் வரும். அதனால் அயனம் தான் சொல்லிட்டேன். கம்மிங் கோயிங் வே இதெல்லாம் வந்து அயனம். இப்போ மீமாம்சானா அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது, ஃபைனல் பண்ணியிருக்காங்க, விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மீமாம்சா. நியாயம்னா தியரி, யுக்தி, புரியுதா? வித்தண்டாவாதம்னா ராங்லிங், நம்ம அதை பண்ணவே கூடாது. தர்க்கத்துக்கே போகக்கூடாது, ஏன்னா தர்க்கம் முடியாது. தர்க்கத்துக்கு கன்க்ளூஷன் வரமாட்டாங்க, அதுதான் தலையெழுத்து. ஆமாம், அது அப்படியே தொடரும். அது வேண்டாம். இதே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரிஷிகள் வந்து முதல்ல மகாவிஷ்ணு தான் இந்த வைகானச மலையில் இருந்தார். அவர் அங்கே ஒரு ரிஷி உற்பத்தி ஆனார். அந்த ரிஷியினுடைய குரல் தான் விஷ்ணுனுடைய குரல். அதுதான் வேதமாக ஒலிக்குது. முதல்ல 3 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு. அப்புறம் அங்கங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள் பார்த்தோம். உபாங்கங்கள் இப்போ பார்த்தோம் 3. வேதங்களுடைய அங்கம் வந்து 6, உபாங்கம் 3. அதோட தர்மசாஸ்திரம். அப்புறம் தர்மசாஸ்திரம்னு என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் ரிஷிகள் வாழ்ந்து போகிறாங்க. அப்போ அங்கங்கே அவங்களுக்கு புதிய அனுபவங்கள், அறிவு கிடைக்குது. அதை இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த வழியில் இறைவனை நோக்கி போகிற பயணத்தில் ஒரு தொழிலில், ஒரு வாழ்க்கை முறையில் அங்கங்கே இந்தந்த அனுபவங்கள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், இதை செய்யக்கூடாது. அதுதான் தர்மம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் என்னது? தர்மம். டோன்ஸுங்கிறது தான் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அப்புறம் டூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. புரியுதா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அது ஏன் போனேன்னா, நீ அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு 10 வருஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அது வேஸ்ட்டு, தவறாக போயிட்டேன், வாழ்க்கையை விட்டுட்டேன், வயசை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. சொல் பேச்சை கேட்காதது. ஒரு மைண்ட் செட் இருக்கணும், தானாக வரணும். இல்லைன்னா சொல்கிறத ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கடவுள். உங்களுக்கு காலேஜ் படிக்கிறீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்களுடைய அனுபவத்தை தான் வாழ்க்கையை விட்டுருப்பாங்க, அதை சிந்தித்து அதை உங்களுக்கு சொல்கிறாங்க. அதை உதாசீனப்படுத்துறது, இதுக்கு இதே வேலை அப்படிங்கிறது அப்படின்னா கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம் ப்ரொஃபஸர்ஸ்லாம். உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்குறாங்க, உங்களுடைய அந்த வருஷங்களை காப்பாற்றி கொடுக்குறாங்க. உங்கள் ட்ராக்கை பிடிச்சி, கரெக்டான ட்ராக்கை பிடிச்சி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க கோச்சிக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அறிவு இருந்தால் அது புரியும். சரி, அது தர்மசாஸ்திரம்னு பேர். இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுதில்லை, அது பேர் தர்மம்னு பேர். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வேதம் ஃபுல்லாக நிறைய இடத்துல தர்மம் தான் வரும். இதெல்லாம் நீ செய்யணும், தாரன் கர்ணேவாலா, நீ நெஞ்சில் அதை தாரணம் பண்ணணும். அது பேர் தர்மசாஸ்திரம். யார் பண்ணால்? மகர்ஷினாம் அந்தக்கரணம் சம்பிருத்தம். நம்மளுடைய அந்தக்கரணம் சரியாக்கணும், நல்லா கட்டமைக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கணுங்கிறதுக்காக மகர்ஷிகள் அந்தக்கரணம் சம்பிருத்தம், உள்கட்டமை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் வெளியில், அது மாதிரி உள்கட்டமைப்பை சரி பண்ண சம்பிருத்தம் நன்றாக செய்தார்கள். அதுக்கு என்ன பண்ணாங்க? நடந்த நிகழ்ச்சிகள்லாம் வரலாறெல்லாம் அதான் ராமாயணம் மகாபாரதம்லாம். நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் நடந்தது. அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக 100 வருஷமாக பார்க்க மாட்டாங்க, 1000 வருஷத்தை பார்ப்பாங்க. அவ்வளோ வல்லமை அவங்களுக்கு. அவங்களுடைய குலத்துலேருந்து பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் எங்கேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து எல்லாம் அவங்களுக்கு திருஷ்யமாக ஓடும், காட்சியாக ஓடும். நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். இப்போ அடியன்னு சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்க. சொல்கிறது நடக்கலை. சொல்கிறது நடக்கணும்னா சங்கல்பம் பண்ணுவோம், அது வேறு விஷயம். நம்ம யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அதை நடக்குது அப்படி சொல்கிறீங்கல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது வந்து நம்ம சொல்கிறது நடக்கலை, இது நடக்க போகிறத சொல்கிறோம். இதுதான் கருத்து அடியனுடைய இது சொல்கிறேன். சொல்கிறது நடக்கலை, நடக்க போகிறத சொல்கிறோம். அது எப்படிலாம் கிடையாது, நோ லாஜிக். அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும், நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி அனுபவம் இருக்கும். என்னோட நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது சொல்கிறேன்.
சொல்கிறது நடக்கிறது இல்லை, நடக்க போகிறது சொல்கிறோம். 7:30 மணி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், 7:30 மணி கரெக்டாக வண்டி கொண்டாந்து விடுறானே. 1500 கிலோமீட்டர் பயணிக்க போகிறோம், 48 மணி நேரம் நம்ம பயணிக்க போகிறோம். நம்ம கையில், நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. இப்போ அடியான் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, மனித கண்ட்ரோலில் கிடையாது, மனித நிலையில் அதை செய்ய முடியாது. அப்போ என்ன ஆகுது, ஏதோ ஒரு சக்தி அங்கே செயல்படுது. எத்தனையோ வித்தியங்கள் சொல்லலாம். இதெல்லாம் கூட 6 மணிக்கு தான் போட்டிருந்தேன். முதல் டைம் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிவராத்திரி ஸ்பெஷலை 6 மணி தான் முதல்ல போட்டோம். அப்புறமா சப்போஸ் இங்கே இது லேட் ஆகிடுதுன்னா சரி 8:30 மணி ஏதோ போட்டுருந்தோம். 2வது டைம் அதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணோம். முதல்ல போட்டது கரெக்டாக அப்படி நடக்குது. என்ன அர்த்தம், இதிகாசம்னு பேர். இதிகாசம்னா இப்படி நடந்தது, ஐஷா ஹுவா இப்படி நடந்தது, இதிஹாச என்று இப்படி நடந்ததுன்னு 1000 வருஷத்தை அந்த காட்சிகளை அப்படியே பார்த்து என்ன பண்ணுவாங்க, வர்ணனையோடு எழுதுவாங்க. அப்போ மரம் என்ன கலர் மரம், என்ன கலர் பூ பூத்துது, என்ன சீசன், என்ன அப்போ நடைமுறையில் என்ன அப்படியே நடந்தது, அதுதான் அதிசயம். அப்போ எல்லாமே பதிவுகளாக இருக்குது, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பதிவுகளாக இருக்கிறது. சயின்ஸ் அதை ஒத்துக்குது, ஆமாம் இருக்குன்னு சொல்லுது. இப்போ என்னது, இதிகாச புராண ஆக்கியாயம் இதெல்லாம் உப்பாங்கம்னா இது சப்டைட்டில், கிளைகள், அங்கங்கள். பிரகீர்த்திதம் புகழ்பெற்றதாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, சரியான சந்தர்ப்பங்களில் இந்த ரிஷிகள் சாஸ்திரங்களையும் கட்டுரைகளையும் சாக்காவில் சேர்த்தாங்க. மெயினில் ஒரிஜினலில் சேர்க்காம சாக்காவில் சேர்த்தாங்க. ஆனாலும் ஸ்ருதியில் தான் இருக்குது. அச்சா, இது 29வது மந்திரம். 30வது மந்திரம் வாஸ்து வேதம், உபவேதங்கள். எப்படி இது 6 அங்கம் இருக்கோ, வேதத்துக்கு 6 அங்கம் இருக்கோ, உபவேதங்கள்னு சொல்லி ஒரு 5 வேதங்களை சொன்னிச்சு. வாஸ்து வேதம், வாஸ்து எங்கே அக்னி இருக்கணும், எங்கே நெருப்பு வைக்கணும், எங்கே அடுப்பு இருக்கணும், எங்கே பீரோ வைக்கணும், எங்கே நகையாக வைக்கணும், எங்கே தங்கத்தை வைக்கணும், அதெல்லாம் என்னது வாஸ்து. எங்கே வாசப்படி இருக்கணும், எந்த நோக்கு திசையில் இருக்கணும், கிழக்கு பார்த்தா என்ன, மேற்கு பார்த்தா என்ன, அந்த சிஸ்டங்களை எல்லாம் அந்த இதை பொறுத்து இருக்குது, எல்லாம் அந்த கோளை பொறுத்து இருக்குது, அந்த பிளானட்டை பொறுத்து இருக்குது. அவ்வளோ கணிச்சிருக்காங்க. இங்கே உட்காந்து தரையில் உட்காந்து சந்திரனுடைய மண்ணினுடைய கலர் சாம்பல் நிறம்னு இப்போ சொன்னது இப்போ தான் போய் ஆமான்னு சொல்கிறோம். நம்ம செவ்வாயில் மண் சிகப்பாக இருக்குன்னு அப்போ சொன்னது. இப்போயா சொன்னாங்க, நேத்தா சொன்னாங்க, செவ்வாயின்னு பேர் நேத்தா வச்சாங்க. என்னன்னா நம்ம எல்லா தத்துவமும் இருக்கு, நம்ம அதை தொடர்பே கொள்ள மாட்டோம். நம்மளுக்கு முதல்ல ஒரு ஆள் நல்ல குரு வேணும், அவங்க செஞ்சு காட்டணும். இது 2 பாயிண்ட்டு. அவங்க செஞ்சு காட்டினா கூட அந்த ஜென்ரேஷனோடைக்கு தான் அது தெரியும். இப்போ பாம்பன் சுவாமிகள் அந்த பள்ளத்தில் நான் முருகன் என்னை முருகன் தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியில் வருவேன்னு ஒரு முடிவு எடுத்தார், உட்காந்தார். முருக தரிசனம் ஆச்சு, நமக்கு நம்பிக்கை வருதா? வந்திருப்பாரா, வந்திருக்க மாட்டாரா, சும்மா கதை விட்ருப்பாங்களா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் வந்திருந்தால் தான் இந்த பேச்சு இன்றைக்கி வரைக்கும் தொடரும். வரலைன்னா அது ஒரு காலகட்டத்தில் மறைஞ்சு போயிடும். செயற்கைனா உண்டா இல்லையா? அப்போ நிறைய மிராக்கள் நடக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையிலே மிராக்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ பேர் முருகன் பூஜை பண்ணுறாங்க? யாருக்கிட்ட நான் வந்திருக்கேன், நான் தான் பூஜை பண்ணுறேன்னு யாருக்கிட்ட சுவாமி இந்த மாதிரி பிரத்யட்சமாக வந்திருக்காரு? எத்தனை கோடி பேர் முருகனை பூஜை பண்ணுறாங்க? யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம். அதனால் அந்த ஜென்ரேஷனோடு அது போயிடும். அது போகாமல் அதை வரலாறு பண்ணணுங்கிறது தான் ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த காட்சிகளை வர்ணனையாக எழுதுகிறாங்க. அன்றைக்கி என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க, என்ன பூ பூத்துது, காய் காய்த்தது, மார்க்கெட்டில் என்ன விற்றுது, காட்சிகள் அப்படியே வரும். நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் வரும். புரியுதா? அதனால் அப்போ அது வாஸ்து, அதுக்குன்னு ஒரு வேதத்தை போட்டாங்க. வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். எதையுமே அறிவோடு அப்ரோச் பண்ணுன்னா எல்லாமே சரியாக நடக்கும். புரியுதில்ல? பிளான் போட்ட பிளான் அப்படியே நடக்குது.
அப்படியே நடத்தணும்னு சங்கல்பம் போட்டோம். நம்ம யதார்த்தமாக இருக்கோம். நமக்கு உபதேசமே என்ன தெரியுமில்ல, என்ன தான் தீவிரமாக அடியன் பேசினாலும், பெரிய பிரம்ம ரகசியங்களை எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணினாலும், எனக்கு உபதேசம் என்னென்னா, நீ எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. இதான் அடியனுக்கு தீவிரமான உபதேசம் என்னன்னா, யாரையும் பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத, எதையும் எதிர்பார்க்காத. அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சுவாமி சொல்லிட்டாங்கன்னா இருந்து தான் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னும் சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணுங்கிறேன். அப்போ வாஸ்து வாஸ்துக்கு ஒரு வேதம், அதில் உள்ள ஆழம், நூக்கன் காரணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நியான்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நுண் அறிவுகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. தனுர் இந்த வில்வித்தை அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் போர்க்கல்வி, காந்தர்வ வேதம். காந்தர்வ வேதம்னா இந்த மியூசிக்கல், டான்ஸு, பாட்டு. அந்த காலத்தில் அந்த 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 கலையானது பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்துறது தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் மாமிச வியாபாரமாக ஆகிப்போச்சு. மியூசிக்கும் டான்ஸும் மாமிச வியாபாரமாக ஆகிடுச்சு. அது லயமாகாமல் இப்போ என்ன ஆகிடுச்சு, தெருவுக்கு கொண்டு வந்துடுச்சு. அந்த காலத்தில் பிரம்மத்தோடு இணையலாம். பரதநாட்டியம் ஆடி பாட்டை பாடி எத்தனையோ பேர் சித்தி அடைஞ்சிருக்காங்க. அது உள்முகப்படுத்தும். இயற்கை கருவிகளை வச்சு மனசை லயம் பண்ணி மனசை அந்த அத்வைத நிலைக்கு கொண்டு போவாங்க. கரைஞ்சி போயிடும். இப்போ எல்லாம் டண்டனக்கா டனுக்குனக்கா தான். ஆனால் அப்போ தான் திருப்பி ஆடும். இப்போ என் குழந்தை ஆடுறான் பாரு, பார்த்தியா, அது டண்டனக்கா டன்னு ஆடுது. 1 வயசாக ஆகுது. மியூசிக்கை போட்டு விட்டாங்கன்னா அது பேசாமல் ஆடிட்டு கிடக்கு. இவங்களுக்கு வேலையை பார்த்துட்டு. காந்தர்வம் இப்போ காந்தர்வம் தான் என்னது, சினிமா, ட்ராமா, மியூசிக்கல் இதான் நம்பர் 1 இருக்குது. தத்தா மேலும் முனிவர்கள் ஆயுர்வேதம், ஆயுள் தான் லாவும் ராவும் மாறி வரும். ஆயுள் தான் ஆயுராக மாறி இருக்கு. நம்ம ஆயுள் நீண்ட காலம் இருக்கிறதுக்கு, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து, மூலிகைலாம், அதெல்லாம் ஆயுர்வேதம். அதான் ஆயுர்வேதம். இப்படி இன்னொரு வேதம் இருக்குது, ஸ்தாபத்திய வேதம்னு பேர். அது 5வது வேதம். அதை இதில் போடலை நான். அது 5வது வேதம், 5 வேதம் சொல்லியிருக்கேன். 5வது வேதம் என்னன்னு பார்த்தா, ஸ்தாபத்திய வேதம்னா கட்டுமான பணிகள் எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. எல்லா கட்டுமான பணிகளும் வரும். சில்பசாஸ்திரம் அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதுதான் ஸ்தாபத்திய வேதம். எல்லா கட்டுமான பற்றி, கட்டிட வேலை, பில்டிங் கட்டுறது, கோவில் கட்டுறது எல்லாம் அதில் வந்துடும். ஆச்சா? இப்போ இந்த வேதம்லாம் எதுக்கு அவசியம்னா, வாழ்க்கை என்ன பண்ணணும், சரியாக கொண்டு போனோம்னா இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க, என்றைக்கும் இருப்பாங்க. இப்போ நாம் எதுக்காக பிறக்கிறோன்னா, எப்படி பிறக்கிறோம், திரும்ப பிறக்கிறோம்னா, அவித்யா காமகர்மம்னு சொன்னோமா. அவித்யா காமம் கர்மம். இப்போ எனக்கு நிறைய ஆசை இருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆசை இருக்குது. ஐயோ எப்படா இதெல்லாம் அனுபவிக்கிறது, இங்கே எப்படா போகிறது, அங்கே எப்படா வருது, இந்த பொருளை எப்படா வாங்குறது, இந்த வீட்டை எப்போ வாங்குறது, இந்த காரை எப்போ வாங்குறது, இந்த ஊருக்கு எப்போ போகிறது, இந்த ஃப்ளைட்டில் எப்படி எவ்வளோ ஆசை இருக்கு. எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. எவ்வளோ பர்சன்ட்? 99.99%, 99.99% இருக்குது. இந்த 0.1% இல்லை. அவங்க வெளிப்படுறதில்ல. அவங்க ரிஷிகளாக எங்கேயாவது குகைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. நம்ம மோரக்கட்டையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்த்தா என்னது, பாவி, தோஷமாயிரும். சரி, அந்த 99.9999 காரணம் என்னென்னா அவித்யா. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி துரியத்துக்கு வாங்கன்னு சொன்னேன்னா, துரியத்துக்கு வாங்கன்னா இந்த 3 உடம்புல இருக்கிற வரைக்கும் நாம் மனுஷன்தான். அறிவு இருந்தால் புருவமதிக்கு வரணும்.
ஆசீர்வாதம் இருந்தால் சகசிராரத்துக்கு போகணும். அறிவு இருந்தால் புருவமத்திக்கு வரணும். உன்னுடைய யதாஸ்தானம் புருவமத்தி. ஆசீர்வாதம் ஈஸ்வர கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, குரு கிருப்பா இருந்துச்சுன்னா மேலே சகசிராரம் போகணும். அமைதி, அன்பு போகணும். சரி, இப்போ நம்ம அது மாதிரி வாழ்க்கை இல்லையா? காரணம் என்னென்னா கர்மா, வேலைன்னு அலைகிறோம், அதில் பிஸியாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா ஆசை. அதுக்கு காரணம் என்னென்னா அவித்யா. அப்போ அவித்யா உள்ள அவ்வளோ இருட்டு இருக்குது. அந்த இருட்டை ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, நல்லா இது சிந்திக்க வேண்டிய விஷயம். பல முறை பேசினாலும் இன்றைக்கி இதை வலியுறுத்துகிறேன். ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை உங்கள் சித்தானது தொட்டுடுச்சுன்னா என்லைட்டன்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னா? என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை அடைந்தார்னு அர்த்தம். இந்த ஞான சூரியனை, சத்து என்ற ஞான சூரியனை, சிவம் என்ற சிவசூரியனை, சித்தான சக்தியானவள் சேரும் நாள், சிவயோகம் சிவபோகம் நடக்கும் நாள், இந்த ஞான பானு ஞான சூரியன் மோடு இரண்டரை கலந்து சூரிய சொரூபத்தில் இருக்கும்போது அவித்யா இருக்குமா? இப்போ நம்ம அவ்வளோ ஆசை சொன்னாலும் 99.99% அது போயிடும். அது வரைக்கும் நான் திறந்துட்டேன், ஆசையை திறந்துட்டேன், நான் சன்னியாசி ஆகிட்டேன், நான் வந்து பெரிய பரம சாது ஆகிட்டேன்னா என்னது? முயற்சி பண்ணலாம். காவி கட்டின உடனே நீங்கள் டாக்டர் சீட்டு +2 முடித்து டாக்டர் சீட்டு வாங்கினோன்னே நீங்கள் டாக்டர் கிடையாது. என்ஜினியர் சீட்டு அட்மிஷன் ஆனோன்னே என்ஜினியர் கிடையாது. என்ஜினியர் ஆகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகலாம். அது ஒன்றும் டேலண்ட் பொறுத்து இருக்குது. டாக்டர் ஆகிறதுக்கு இன்னும் 10-20 வருஷம் ஆகலாம். பூர்ணமான டாக்டர் நீயா ஒத்துக்கிறதுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இந்த சித்தி பெறுவதற்கு, இந்த காமக்ரோதாதிகளை கடக்கிறதுக்கு என்லைட்டன்மெண்ட்டு தான் நீங்கள் இறைவன்கிட்ட கேட்கணும். அதுதான் என்னது? சிவபோகம், சகசிராரம், அத்வைதம், அனுபூதி, ஆனந்த, அகண்டானந்த ஸ்வபாவம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்போ நம்ம இந்த அவித்யா காமகர்மம் தான் உங்கள் எல்லா துயரத்துக்கும் காரணம். நீ வந்து அதோட சண்டை போட்டுட்டு நான் பார்க்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் கண்ணை கட்டிக்கிறேன், நான் வந்து ரொம்ப டிசிப்ளின். நீ முயற்சி தான் பண்ணுற பாவம். 10 வாட்டி முயற்சி பண்ணுவேன், ஒரு வாட்டி தோற்று போயிடுவேன். அது இயற்கை. அவ்வளோ வல்லமை உடையதாக இருக்காது. அதை ஜெயிக்கிறதுக்கு அறிவால் தான் ஜெயிக்க முடியும். முன்னாடியே சொல்லியிருக்கான், அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கும். இதுக்கும் பொருந்தது, இந்த தத்துவத்துக்கும் பொருந்தது. அப்போ அந்த ஞான சூரியனை அடையிறதுக்கு ஞான சரீரம் பெறணும். ஞான சரீரம் பெறுவதற்கு நம்ம உடம்பில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஞான அணுக்களாக மாறணும். ஞான அணுக்களாக மாறுறதுக்கு விசாரம் பண்ணணும், மனனம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும். சிரவண மனனம் உங்களுக்கு கை கூடணும்னா நீங்கள் பிராண சரீரம் எடுக்கணும். பிராண சரீரம் எடுக்கணும்னா தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்காரணும்னா உங்களுக்கு சுத்த தேகம் வேணும். சுத்த தேகம்னா அக்னி தேகம்னு அர்த்தம். அதுதான் சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு வள்ளலார் சொன்னார். வேதத்துலேயும் இருக்குது. ஒரு 4-5 நாளாக இந்த பேச்சு வருது. எந்த பிளான் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகுனா லிங்க் ஆகிடுது. அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடுது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? அவித்யா காமகர்மா வெளிச்சத்துக்கு வரணும். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படிங்கிறதுக்கு ஞான சரீரமே இறுதியானது. ஞான சரீரம்தான். ஏன்? சித்து அந்த சரீரத்தில் தான் சத்துக்குள்ளே நுழைய முடியும். சித்தோடைய ஒரிஜினல் ஸ்வரூபந்தான் ஞானம், அறிவு, உணர்வு. அது புரியுதா?
இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் புதுசாக செய்யலை. நம்ம போட்டிருக்க எக்ஸ்ட்ரா சட்டையெல்லாம் என்ன பண்ணுறோம், கலட்டி விட்றோம். அறிவால் கலட்டி விட்றோம், இல்லை நெருப்பு வைக்கிறோம். அப்போ இந்த ஞானங்கிற அந்த சூரியனை தொடுறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை நோக்கி பயணிக்கிறது தான் ஞான யோகம். மற்றவங்க ஞான யோகம், பிரணவ சரீரம், என்ன சுத்த தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களாங்கிறது கேள்விக்குறி. வேதத்தில் இருக்கிறத வச்சு நம்ம பேசிட்டோம். அனுமானம் ஆத்தன்டிக்காகவும் இருக்குது, முண்டக உபநிஷத்தில் இருக்குது. சரியா? இப்போ இந்த அவித்யா காம கர்மத்தை நீக்கணும்னா இந்த வேதம் அதுதான் விளக்கு, அதுதான் அணுக்கள். ஒவ்வொரு நாள் வார்த்தையும் ஒவ்வொரு நாள் கிளாஸும் உங்களுடைய உடம்பை என்ன மாற்றுது, உங்கள் அணுக்களை மாற்றுது. உங்கள் அணுக்களை இப்போ நமக்கு உடம்பு வந்து எப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் தான தர்மம், குரு சேவா, தீர்த்த யாத்திரை, உழவாரப்பணி, திருப்பணி எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கு கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நல்லதையே செய்யணும். இதுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்குது. எப்போதும் பண்ணுறதை பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு யோகத்தை நீ பிடிக்க முடியாது. யார் இது மாதிரி உட்காந்து ஒரு குரு இருந்தால் தான் இது ஒரு கிளாஸ் நடக்கும். கிளாஸ் இருந்தால் தான் இதெல்லாம் பற்றி பேசும். பேசினா தான் நீங்கள் ரெனியூவல் ஆகும். ரெனியூவல் ஆனால் தான் நீங்கள் சிந்திப்பீங்க. அப்போ தான் அணுக்கள் மாறும். சும்மா சுத்த தேகம் வேணும், ஞான தேகம் வேணும் எப்படி வரும்? இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், நம்மளால் முடிஞ்சது. செய்யாதவங்கள சொல்ல, செஞ்சிட்டு இருக்கிறவங்கள செய்யாதவங்க செய்ய ஆரம்பிக்கணும், தப்பு இல்லை. அதனால் வாஸ்து வேதா, தனுர்வேதா, கந்தர்வ வேதா, ஆயுர்வேதா இப்படி சொல்லி சாபத்திய வேதம் வரைக்கும் சொல்லி அவித்யா காம கர்மத்தை நீக்குனா துக்கம் நீங்கும், பயம் நீங்கும். அப்போ என்ன பண்ணணும், ஞான சூரியன் ஆகணும்னா என்ன ஆகணும், ஞான சூரியத்துக்குள்ளே நுழையணும்னா ஞான சரீரம் வேணும். அதான அர்த்தம். ஞான சரீரம் வேணும்னா சிரவண மனன நிதித்தியாசனம், எஸ்பெஷலி நிதித்தியாசனம். அதுக்கு மனனம், அதுக்கு சிரவணம், அதுக்கு வேதா கிளாஸ், அதுக்கு குரு, அதுக்கு தான தர்மம். இவ்வளோ விஷயம். தான தர்மம் பண்ணால் தான் நோய்ங்கிறது என்ன, நோய்ங்கிறது என்ன, நம்மளுடைய பாவம் தான் நோய். சொன்னால் ஒத்துக்க மாட்டான். போனோடனே டாக்டர் உனக்கு நீ செஞ்ச பாவம் இங்கே வந்து தொலைஞ்சிட்டியா, இந்த ஊசி, இந்த மாத்திரை, இவ்வளோ மாத்திரை வாங்கிட்டு வா. நீ எழுதுறானா இல்லையா, இஷ்டத்துக்கு எழுதுறானா இல்லையா, நீ உன்னை பார்த்தோன்னே எழுத ஆரம்பிச்சிடுவோம் கடை கடை கடை. நீ சொல்கிறதெல்லாம் அப்புறம் உன் மரக்கட்டையை பார்த்து, உன் கண்ணை பார்த்து, உன் நாக்கை காமி, உன் வாயை காமி, உன் கையை காமி, நெஞ்சு, உன்னுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது. பாவிகளுடைய ஹார்ட் பீட்லாம் இப்படி தான் இருக்குமா? அப்படியா சொல்கிறானா என்ன? சொன்னால் நீங்கள் என்ன அங்கே போவீங்களா? என்ன போய் பாவின்னு சொல்கிறான் இருந்தாலும் யாருமே என்ன பண்ண டீசெண்டாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறபடி சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடி, சாப்பாட்டுக்கு பதிலாக இன்னும் காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு, அப்புறம் மிட் நைட்டு, அர்த்த ஜாமம், சுப முகூர்த்தம் என்னது பிரம்ம முகூர்த்தம், அப்புறமா காலை சூரிய உதயம், பஞ்சாங்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது பாவம் தான், வேறு என்ன. பாவத்தை நீக்கிறதுக்கு வழி என்னன்னா, உடல் நோய் போனோம்னா மனநோய் போகணும், மனநோய் போனோம்னா விளக்கேற்றணும், தான தர்மம் செய்யணும். இந்த அறிவு வந்தால் தானே, இது யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தானே அது செய்வோம். அதனால் ஆயுர்வேதம் சொன்னாங்களா, அடுத்து தண்டநீதி சமுதாயம், தண்டநீதி, தண்டம் நீதி, வார்த்தா வணிகம், வார்த்தா வித்யா, அப்புறம் வித்யா ஞான யோகம், வாயு ஜெயக பிராண பிராண உபாசனா, அக்னி உபாசனா எதுக்கு, அக்னி உடம்பு வாங்கிறதுக்கு. பிராண உபாசனா எதுக்கு, பிராண சரீரம் வாங்கிறதுக்கு. அப்படியும் போகலாம்.
ஞானம் ரொம்ப எளிமையான விஷயங்க. ஞானம் வெறும் வார்த்தையை அழைச்சிட்டு போயிடுதுல சொரூபத்துக்கு. அழைச்சிட்டு போதா இல்லையா? எப்போ அழைச்சிட்டு போகணும்னா, நீங்கள் உதான வாயு பறக்கிற தருவாயில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடியன்னு சொல்கிறது அமிர்தமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? நான் எங்கேருந்து பேசுகிறேனோ அதே பாயிண்ட்டை நீங்கள் உட்காந்து கேட்டால் தான் அது உங்களுக்கு உள்ளே போகும். நான் ஒரு ஆழத்தில் இருந்து பேசுகிறேன், நீங்கள் மேலே நிற்கிறீங்கன்னா கேப் இருக்கும். ஈக்குவல் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கணும். புரியுதா? சரி. வாயு ஜெயக. வாயு ஜெகனா பிராணனை ஜெயிக்கிறது. இன்னொன்று, பிராணன்லாம் சொல்லிட்டாங்க, க்ளீனாக சொல்லிட்டாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. பிராணன், லேப்டாப்பு, ஹிருதய துடிப்பு அவசியம், பிராணன்லாம் ஒரு நிலையில் அவசியமில்லை அப்படின்னு ஆகுது. நீங்கள் இமயமலையெல்லாம் பாதி பேரில் ஒரு 60% என்னது, முதல்ல இந்த சாப்பாடு, ஜலம், இந்த தீர்த்தம், அன்னபானம்னு சொல்கிறாங்களே, அது டாய்லெட் போகிறது, இதை தான் முதல்ல நிறுத்துவாங்க. அப்புறம் பிராணம் நிறுத்துவாங்க. அப்புறம் இந்த ஹிருதயம் அடிக்குதுல லொப்புட்டு அதை நிறுத்துவாங்க. அது நிறுத்தியும் உடம்பு இயங்குது, உயிர் இருக்குது, வருஷக்கணக்கில் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் யோகம்னு பேர். அப்போ உடம்பில் என்ன விதமான மாற்றங்களை வேணாலும் கொண்டு வரலாம். புரியுதா? அப்படி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அந்த ட்ராக்கில் போகல, நமக்கு ஞானம் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு ஹட் யோகா அதெல்லாம் ரொம்ப தீவிர கதியில் பண்ணுவாங்க. நீங்கள் தீவிர கதியில் தியானம் பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் தீவிரமாக தியானம் பண்ணுங்கள். தீவிர கதியாக முதல்ல வேண்டாம் சொல்கிறேன். தியானத்தில் தீவிர கதியாக என்னது? அமைதியாக இருப்பீங்க, ஏகாந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அச்சா, இப்படி உபவேதங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் நீதிமுறைகள்லாம் சொல்லுதா, ஏகவிம்சதி பேதோ அயம் ஸ்வப்பிரகாச பிரகீததக. இப்படி 21 சாக்கால பலவிதமான வித்யா, சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்னா சாசன் கர்ணா அப்படின்னு அர்த்தம். சாசன் கர்ணா என்ன, ஆட்சி செய்தல்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நிதித்தியாசனம் பண்ணுங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் உயிரோட கரைஞ்சிச்சின்னா அதை ஆட்சி செய்யும். எல்லாம் நெகட்டிவாக என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆகிடும். அது ஒரு வைரஸ் மாதிரி, நல்ல வைரஸ். என்னது? இந்த வார்த்தை, மந்திர வார்த்தை. அதான் மற்ற ரொம்ப எளிமையானது. நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட்டும் வேண்டாம், ஞான யோகத்தில் ஒரு எக்யூப்மெண்ட்டும் வேண்டாம். ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்னால் கருவிகளே இங்கே கிடையாது. அறிவு தான் கருவி. கருவியும் அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவும் கர்த்தா கர்ம கரணம்னு சொல்லுவாங்க. கர்த்தா அறிகிறவன், கர்மன்னா அறியப்படும் பொருள், கரணம்னா அறிய பயன்படுத்தக்கூடிய கருவி. மூணுமே அறிவு தான் இங்கே. அறிவை அறிவது அறிவு. அதனால் பாக்கியெல்லாம் இப்போ ஸ்வம் பிரகாஷக தானாகவே புகழ் பெற்றன. அடுத்தது, இந்த வைகானச ரிஷேகே பூர்வம் விஷ்ணோர் வாணி சமுத்பவத்தே. விஷ்ணு ஆதியில் வைகானச ரிஷி மூலியமாக வாணியை உற்பத்தி பண்ணாரா. அது திரேரூபேன, இடையில ஒரு மந்திரம் வருது, 32வது மந்திரம். 3 ரூபம் எடுத்துச்சா, சங்கல்பம் செஞ்சதா, மூணு வேதமா. இத்தம் தேகி விஜృంభతే. அது இப்படியாக அந்த வைக்கரி, வெளியில் வந்த வைக்கரி வளர்ந்தது. விஜృంభతే. அவருடைய குரல் சாதாரண குரலாக இருந்து இப்போ பிரம்மத்தினுடைய குரலாக என்னாச்சு? பிரம்மத்தினுடைய குரல் என்ன? ஓங்காரம். ஓம் அப்படின்னு அது மலர்ந்தது. ஓங்காரம் ஓம் பூர்புவஸ்வக அப்படின்னு 3 வார்த்தையாக மாறி, அப்புறம் 7 வார்த்தையாக மாறி, அப்புறம் வாக்கியங்களாக மாறி, அப்புறம் காயத்ரி மந்திரமாக மாறி, அப்புறம் வேதங்களாக விரிவடைஞ்சு, அப்புறம் ஜகத்தாக மாறிச்சு. அந்த வரலாறு சொல்லுது. அடுத்தது, உதித்தோ யாதுருஷக. இந்த ஓங்காரம் முதல்ல எப்படி உருவானுச்சோ,
பூர்வம் உதித்தோ யாதுருஷக எப்படி தாதுருஷ சுருணுமே அக்கிலம் அப்படியே இந்த உலகம் கேட்டுச்சு. முதல்ல ஓங்காரத்தை தான் முதல்ல கேட்டிருக்கு. கேட்ட மாத்திரத்திலே செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓங்காரம் செயல்படுத்த உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி அது. ஓங்காரம் பரம்பொருள் உள்ளே வந்துடும். எதுக்கு ஓங்காரம் ஸ்ரத்தையாக சொல்கிறோம்? இங்கே பரம்பொருள் உள்ளே வந்து பேசணும். ஸோ ஸ்ருணுமே அகிலம் எப்படி உச்சரித்தாங்களோ அப்படியே மக்கள் கேட்டாங்க, அப்படியே சிரவணம் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? சாஸ்வத பிரம்மமய ரூபம். அப்புறம் அது பிரம்மத்தினுடைய குரல், எல்லாத்துலேயும் இதை சேர்க்கணும், இந்த சவுண்டு முக்கியமானது அப்படிங்கிற ஓங்காரத்தை நினச்சாங்க. பிரம்ம வடிவந்தான் இந்த ஓங்காரம், அவருடைய குரலும். இப்போ வேதத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? வேதத்தை எப்படி நினைக்கிறோம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சிந்தனையும் நம்மளை வழி நடத்துகிறதும் எப்படி நினைக்கிறோம்? வேதத்து மேலே மரியாதை வந்துச்சா, மரியாதை வரலையா? வேதத்து மேலே, வேதம் சொல்லக்கூடிய கருத்துனால சம்ஸ்கிருதம் மேலேயே அடியனுக்கு மரியாதை வந்துடுச்சு. நான் பொதுவாக யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டேன். மொழிகள் எல்லாமே இறைவன் படைக்கப்பட்டது. எது மனுஷன் படைச்சிருக்கான்? மனுஷன் படைக்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏதாவது மனுஷன் படைச்சான்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்கே இருந்தால் சேர்த்து வச்சுருப்பார், இல்லைன்னா பிரித்து வச்சுருப்பார். மோஸ்ட்லி பிரித்து வைப்பார். அதனால் பிரம்மமய ரூபம், இந்த மந்திரம் பிரம்மமாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஓங்காரத்தை. இப்போயும் கடைசியில் என்ன சொல்கிறது வேதம்? ஏகாட்சரம் பிரம்மம்னு. ஓங்காரத்தை பற்றி பேசணும்ல, ஒரு வாக்கியம் ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டு வந்து நிறுத்துது பார்த்தீங்களா, ஒரு மந்திரம். அது கிரியாசக்தி ருதாஹிருதா. இதை அதுவே கிரியாசக்தி, அது செயல்படுத்தும் சக்தியாக செயல்பட ஆரம்பித்தது. ஓங்காரம் விரிவடைஞ்சிச்சு. ஓங்காரம் பூர்புவஸ்வகன் மாறி, காயத்ரியாக மாறி, மற்ற மந்திரங்களாக மாறி, வேதமாக மாறி, ஜகத்தாக மாறிடுச்சு. முதலில் எது உதயமானதோ அதுவே பிரம்மத்தின் குரலாக ஓம் வேதமாக உலகம் கேட்டது. வைகானசம் என்றால் விஷ்ணு. ஓம் பூர் புவ ஸ்வ என்ற மூன்றாகி காயத்ரியாகி பிரபஞ்சமானது. நான் எழுதியிருக்கேன். அடுத்தது லக்ஷ்மியை பற்றியான தத்துவங்கள். மாயா தத்துவம்னு சொன்னிச்சா. மாயானா என்ன அர்த்தம்? யாமா சா மாயா. எது இல்லையோ யார் எதெல்லாம் நாம தான். அது இதெல்லாம் மாயானா வேறோ இன்னொருத்தவங்க இருக்காங்க, மூன்றாவது ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் மாயை அப்படின்னு நம்ம நினச்சோம். கடைசியில் சாரம் என்னன்னா எல்லாருமே மாயை தான். மாயா 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 எல்லாம் மாயா. வேதாந்த பாட்டுங்க. இருந்தாலும் சிரிக்கிறீங்க. சாயா 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 எல்லாம் சாயா. என்ன அர்த்தம்? சாயானாலும் மாயானாலும் ரெண்டும் ஒன்று தான். மாயானா எது இல்லையோ அது, சாயானா எது நிழலோ பிம்பமோ. அப்போ ஒரிஜினல் இருக்குது, அப்போ இது டூப்ளிகேட். புரியுதா? ஒரிஜினல் இல்லாமல் நிழல் வருமா? ஒரிஜினல் இருந்தால் தானே. கயிறு இருந்தால் தான் பாம்பு வரும். பாம்பில் வந்துச்சா வரலையா அது அப்புறம். கயிறு இருந்தால் தான் பாம்பு தெரியும். வெளிச்சம் வந்தால் பாம்பே இருக்காது. உண்மையாக பார்த்தா எக்காலத்துலேயும் பாம்பு இருக்காது. பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்காது, ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் இருக்காது, ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் இருக்காது. யாருக்கு? அறிவில்லை ஞானிக்கு. அறிவில்லாதவனுக்கே முதல்ல பாம்பு தெரியும், அப்புறம் பாம்பா கயிறா சந்தேகம் வரும், அப்புறம் கயிறு தான்னு தெரியும். அறிவு வர வர அதம அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு அதுதான் பிரித்தாங்க. உள்ள இருட்டை பொறுத்து தான் இருக்குது. அது புரியுதா? இதுதான், இந்த அறிவை வச்சு தான் வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்களையும் அப்ரோச் பண்ணுறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறீங்க? பூர்ண அறிவோட உங்களுக்கு தெரியுதா மெய்ப்பொருள்? மெய்ப்பொருளே தெரியாது. மெய்ப்பொருள் பார்க்குறீங்கன்னா ஞானிகள் தான் மெய்ப்பொருள் பார்க்க முடியும். உட்பொருள், மெய்ப்பொருள், அந்தர்யாமி, உயிர். புரியுதா? எதை வச்சு பார்க்குறாங்க? சூக்ஷ்மமான அறிவு, நுண்ணறிவை வச்சு பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை தரம் மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வருது. புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் தானே முக்கியம். அதுக்கு அறிவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அறிவு இல்லாமல் பணம் கிடைக்காது.
இல்லைன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பணம் நடக்கவே மாட்டேங்குது. நீங்களும் எவ்வளோ வருஷமாக பிரார்த்தனை பண்ணி 50 வருஷமாக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கீங்க. ஏன் உன் தேவையில்லாத கேட்டுட்டு கிடக்க, அறிவு இல்லாமல் கேட்டுட்டு கிடக்கிற. தேவையில்லாமல் கேட்குற, அறிவு இல்லாமல் கேட்குற, அனாவசியமாக கேட்குற, ஆடம்பரமாக கேட்குற, ஆணவத்துக்கு கேட்குற. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அத்தியாவசியம் உடனே கேட்காமலே கிடைக்கும். நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? எங்கள் தெருவில் நான் பெரிய லாடில் பக்தாசன், கல்யாண மண்டபத்தில் போனால் எல்லோரும் என்ன தான், நான் தான் வெயிட்டு. எதில் வெயிட்டு? 150 250 கிலோ இல்லையா? மாமிச மலை என்ன சொல்லுவாங்க? நேராக வரும்போது, தூரத்தில் வரும்போது மாமிச மலை வருது பாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. கிட்டக்க வந்தோடனே என்னப்பா இப்படி துரும்ப இழைச்சி போயிட்ட அப்படிம்பாங்க. மனுஷன் அப்பாப்பா அடாடா நடிகர், மகா நடிகர்லாம் இங்கே தான் இருக்கான். வாய் கொழுப்பு ரொம்ப அதிகம் நம்ம ஆளுங்களுக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். இப்போ டீ கடையில் 10 பேர் 10 விதமாக பேசுகிறான். நம்ம காது கொடுத்து கேட்க முடியல. நம்ம தலையெழுத்து ஒரு டீக்காக 5 நிமிஷம் தான் அங்கே போகிறோம். ஒரு வாக்காக போயிட்டு வரலாம், ஒரு சேஞ்சாக போயிட்டு வரலான்னா அதுக்குள்ளே கேடு கட்டதெல்லாம் காதில் விடுது. என்னென்ன பேசிக்கிறானுங்க தெரியுமா? ஒருத்தவனுக்கும் அறிவே இல்லை, நல்லா தெரியுது, க்ளீனாக தெரியுது. என்னென்னமா பேசுகிறாங்க. என்ன வாய்க்கு வந்துச்சா? இதுதான் யாரும் போகிறதில்ல. நம்ம என்னமோ சாமானியனாக இருக்கிறோம், அதனால் போகிறோம். என்ன பண்ண? அப்புறம் சாட்சாத் சக்தி பகவத்து. இப்போ இந்த மாயை பற்றி பேச போகுது. மாயாவை சத்மாயாவாக பேச போகுது, ஐஸ்வர்யமாக பேச போகுது. அம்பாள் வந்து இச்சாசக்தி, சரஸ்வதி வந்து ஞானசக்தி, லக்ஷ்மி வந்து கிரியாசக்தி. அம்பாள் வந்து இச்சாசக்தி, ஆசை அம்பாள், அறிவு சரஸ்வதி, செயல் 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 யார்? லக்ஷ்மி. என்ன கிரியாசக்தின்னு பேர். இப்போ ரஜோகுணம் லக்ஷ்மிக்கு. வீட்டில் இருக்கானா? எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்? கமிட்மெண்ட்டு சொல்கிறானா இல்லையா? சொல்கிறானா இல்லையா? எப்போ கேட்டாலும் கர்மான்னு சொல்ல மாட்டான், ஆசைன்னு சொல்ல மாட்டான். அது என்ன இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், கமிட்மெண்ட்டு. நான் கமிட் ஆகிட்டேன் அப்படின்பாரு. என்னென்னா கைத்து போட்டுக்காருன்னு அர்த்தம். எத்தனை கைத்துன்னா அவருக்கே தெரியாது. கேட்டு பாரு, எத்தனை கைத்து போட்டேன்னு. எவனாவது ஒருத்தன் இஎம்ஐ வாங்குறவன் இத்தனை கைத்து போட்டேன் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் இனிமேல் பணமே கட்ட வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணுறேன். 70? என்ன லோன் அது? எல்லா லோனுக்கு 73? வேணாம் போதும். கதையை ஆரம்பித்தா 73 கையெழுத்துலாம் கம்மியாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது நம்ம விசாரணை வச்சு ஒரு கமிட்டி போட்டு ஒரு நிர்ணயம் பண்ணி அந்த விசாரணை கமிஷனில் பதிலே வராது. கடைசியில் அப்படி விசாரணை கமிஷன் போட்டோம்னா பதிலே வராது. சாட்சாத் சக்தி பகவத்தக, பகவத்தினுடைய சக்தி. இவ 3 பேருக்குமே பொருந்தும். பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், மகேஸ்வரனாக இருக்கட்டும். சக்தியாக இருக்கிறது அம்பாள், மாயை, லக்ஷ்மி, சீதா, மகாமாயா. அதான் பகவத் சக்தி தான் சாட்சாத். நேரடியாக சொல்லணும்னா பகவத் சக்தி தான். பிரம்மசக்தி தான் என்னது? பிரம்மத்துக்கு எது சக்தியாக இருக்கோ அது பிரம்மசக்தி. மாயா ஸ்மரன் மாத்திர ரூப ஆவிர்பாவ. அவர் ஸ்மரணம் பண்ணார்னு வச்சுங்க, சங்கல்பம் போட்டார்னு வச்சுங்க சுவாமி. ஸ்மரன் மாத்திர ரூப ஆவிர்பாவம், ரூபம் வெளிவரும், அம்பாள் வெளியில் வருவான். சுவாமி சங்கல்பம் பண்ணால் அவருடைய மனசு தான் அம்பாள். பிராதுர்பாவ தோற்றமும் ஒடுக்கமும். நிகிராக அனுகிரகா, யாரை நீக்கிறது, யாருக்கு அனுகிரகம் கொடுக்கறது, யாருக்கு சாந்தி, யாருக்கு அமைதி, யாருக்கு தேஜோரூபா, யாருக்கு வெப்பஸ்வரூபம்.
எங்கே வியக்தம் எங்கே அவ்வியக்தம். வியக்தம்னா எங்கே வெளிக்க எங்கே தோன்றணும் எங்கே தோன்றக்கூடாது, அதுக்கான காரணம். சரண சமக்கிர அவயவ முக, காலிலேருந்து தலை வரைக்கும் சகல அங்கலம் சகல சமக்கிர எல்லா அவயவங்களும், முகம், வர்ணம், வர்ணம்னா கலர், பேதம் அபேதம், இதெல்லாமே கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி. பேதம் அபேதம், வேறுபாடு ஒற்றுமை. பகவத் சகச்சாரிணி, அவள் பேர் பகவத் சகச்சாரிணி, இறைவனுக்கு உதவி செய்ய இருப்பவள். சகப்பாட்டினா என்னது? கூட படிப்பவள், படிப்பவன். சகப்பாட்டி சொல்கிறோம்ல, கிளாஸ்மேட்டு சொல்கிறோம்ல, சகதர்மினி, பெட்டர் ஆஃப்னு சொல்கிறோம் இல்லையா, சரிபாதி சொல்கிறோம் இல்லையா, அர்த்தநாரி சொல்கிறோம். அது மாதிரி பகவத் சகச்சாரிணி, அவருக்கு உதவி செய்வ துணைவி. அனபாயினி, உறுதியான வடிவமுடையவள். அனவரத்து சகா, ஆசிரியினி, சதா அனவரத்து, பிரேக் இல்லாமல் தொடர்ந்து, சகா உதவியாகவும், ஆசிரியினி பிரம்மாசிரித்து மாயான்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை சார்ந்தும் ஆசிரியினி. உதித்தா அனுதித்தா, தோன்றியும் தோன்றாமலும், நிமேஷா நிமிஷ, நிமிஷ உன்மிஷ, இதான் நேரம், நேரமும் காலமும். சிருஷ்டி சிதி சம்ஹாரம், எல்லாம் எல்லாத்தையும் வர்ணனை பண்ணுது. அதனால் நான் இதுமெல்லாம் பல முறை பேசிட்டோம். அதனால் அந்த வர்ணனையை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போகிறேன். இங்கே தான் டிரான்ஸ்லேஷன். சிருஷ்டி சிதி சம்ஹாரம், திரோதான அனுகிரக. பிரம்மாவாக இருக்கிறவளும் விஷ்ணுவாக இருக்கிறவரும் ருத்ரனாக இருக்கிறவனும், மறைக்கக்கூடிய மாயாசக்தியும் அனுகிரகம் பண்ணக்கூடிய நல்ல சக்தியும் மாயாசக்தியும், சர்வசக்தியும் எல்லா சக்தியும், சாமர்த்தியாத் சாமர்த்தியமும், சாட்சாத் சக்தி ரீதி கீயத்தே, சக்தி வடிவமாக பாடப்படுகிறாள், புகழப்படுகிறாள், துதிக்கப்படுகிறாள். இச்சாசக்தி திரிவிதா, இச்சாசக்தி தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சர்வசக்தியை சொல்லியாச்சு. அப்புறம் பிரளயம், ஒடுக்கம், அவஸ்தாயின் பல நிலைகள், விஸ்ராமணார்த்தம் ஓய்வுக்காக, பகவத்தோ இறைவனுடைய தட்சிணவக்ஷம் வலது மார்பில், ஸ்தலோ சீவத்சாகிருதி, சீவத்சன் ஒரு குழந்தை போல, குழந்தை வடிவத்தில் தாயன்புடன், பூத்வா ஆகி, விஸ்ராமயதி தீ ஓய்வெடுக்கிறாள். இருதய மகாவிஷ்ணுடைய நெஞ்சில் ஓய்வெடுக்கிறாள். சா யோகசக்தி, அவளே யோகசக்தி. நீங்கள் இனிமேலாம் தவறாகவே புரிஞ்சிக்கக்கூடாது, பெண்களை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. எல்லா சக்தியும் அவள் தான். நம்ம என்ன பண்ணுறோம், மாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். நம்மளை கட்டிடுவாங்க, ரெண்டாவது விஷயம். இதில் தெளிவாக இருப்பான் எல்லா ஜென்ஸுமே. அவங்க மாயா, அவங்க இந்த உலகத்தை விரும்புகிறவங்க, நம்மளை நிறைய கண்டிஷன் போடுவாங்க, கட்டி வச்சுருவாங்க. இல்லறத்தில் கட்டு, ஆக்சுவலாக இவன் தான் கட்டுறான். யார் கட்டுறா? இவன் தானே கட்டுறான். தெரியாமல் கட்டுறானே, தெரிஞ்சானே கட்டுறான். எத்தனை வருஷத்துன்னு சொல்லி கட்டுறானா? உனக்கு விமோச்சனமே கிடையாது. உனக்கு அறிவு வர வரைக்கும் விமோச்சனமே கிடையாது. ஏன்? கட்டாமல் இருந்தால் தான் விமோச்சனம். கட்டாமல் இருக்க முடியுமானா முடியாது. ஏன்? அதான் தலையெழுத்து. இருக்கா இல்லையா? எல்லாம் ஒன்றுமே பேச முடியல யாராலும். சொன்னால் பிரச்சனை ஆகிரும்னு பயப்படுறாங்க. புரியுதா? அதை ரெக்கார்ட் பண்ணதை கொண்டு போய் மிஸ்ஸஸ்கிட்ட போட்டு காமிச்சிடும். அது பாருங்கள், நான் சொல்கிறேன், அவங்க வீட்டுக்காரர் சிரிக்கிறார் பாருங்கள், அப்படி சொல்லி விட்ருவோம். என்ன பண்ணுறது?
அது மாதிரி காமெடி இருக்குது. இதெல்லாம் காலங்காலமாக இதை நிறைய பேர் பேசிட்டாங்க. இதெல்லாம் யாருமே பேசாமல் இருக்க முடியாது, பேசி தான் ஆகணும். கட்டுறேன்னு சொல்லிவிட்டு என்ன அப்படி தான் பார்க்குறோம். அது தவறு. எல்லா சக்தியும் அவள் தான். யார் எப்படி அதை எடுத்துக்கிறீங்களோ அது இருக்குது. அது எல்லாமே இருக்குது. அதில் நீ எதை செலக்ட் பண்ணுற அதுதான் உன் தலையெழுத்து. உன் தலையெழுத்து எந்த ஆதாரத்தில் எழுதப்படுது? அறிவின் ஆதாரத்தில் எழுதப்படுகிறது. அறிவுதான் பாக்கியம், அறிவுதான் விதி, அறிவுதான் மேன்மை, அறிவுதான் உயர்வு, அறிவுதான் இறைவன். அந்த அறிவும் அம்பாள் தான். ஞானம் சொல்கிறது யார்? யோகம்னு சொல்கிறது யார்? பக்தின்னு சொல்கிறது யார்? யார் பண்ணுறா? சித்தான நாம தான் பண்ணுறோம், மாயா தான் நாமெல்லாம். பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்கன்னா இறைவனை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடையன்னு அர்த்தம். முதல்ல பக்தி, ரெண்டாவது யோகம், மூணாவது ஞானம். நிரந்தரமான ஆனந்தத்துக்கு பக்தியாக இருக்கிறவளும் அவள் தான், யோகமாக இருக்கிறதும் அவள் தான், ஞானமாக இருக்கிறதும் அவள் தான், உயர்த்துறதும் அவள் தான், தடை பண்ணுவதும் அவள் தான், மறைப்பதும் அவள் தான். யாரை மறைக்கிறான்னா யாருக்கு அறிவு இல்லையோ அவங்கள அறிவு வர வரைக்கும் என்ன பண்ணுறா? வேலை வாங்குறா. அப்போ 99.99 வந்து அறிவு இல்லாமல் தான் இருக்கான். அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுதான் சர்வசக்தி சாமர்த்தியாத் சாட்சித் சக்தி ரீதி கீயத்தே. சக்தி என்று அவளை துதிக்கப்படுகிறது. இச்சாசக்தி திரிவிதா பிரளய அவஸ்தாயா விஸ்ராமார்த்த பகவத்தோ தட்சிணவக்ஷ. பகவத்தினுடைய விஷ்ணுவனுடைய வலது மார்பில் சிவச்சாக்கிருதி ஒரு குழந்தை வடிவத்தில் பூத்வா அமர்ந்திருக்கிறாள், ஆகியிருக்கிறாள். விஸ்ராமயதி ஓய்வெடுக்கிறாள். ஷா யோகசக்தி, அவள்தான் யோகசக்தியாக இருக்கிறாள். ஒரு இடத்துல இச்சாசக்தி, ஒரு இடத்துல கிரியாசக்தி, இப்போ யோகசக்தியாக இருக்கிறாள். போகமும் அவள் தான், போகசக்தியும் அவள் தான். இந்த பிரவர்த்தி கொண்டு போகிறதும் அவள் தான். பிரவர்த்தினா என்னது? ஜெகத்தை என்ஜாய் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் போகணும், வரணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு ஒரு மூடு அவங்களுக்கு இருக்கும் இயல்பாகவே. எந்தெந்த பிரச்சனை நடக்கட்டும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழுதுருப்பாங்க, இருந்தாலும் அடுத்த செகண்ட் மறந்துட்டு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்கேஜாக இருக்கணும் அவங்க. அதுதான் போகசக்தி. போகரூபா, போகத்தினுடைய வடிவம் அவள். கல்ப விருட்சம், இதெல்லாம் மறுக்க முடியாது. இதெல்லாம் அவங்க எழுதப்பட்டிருக்கிறத எதுவுமே மறுக்க முடியாது. சொல்ல மாட்டாங்க, இங்கே வேதம் சொல்லுது, நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கல்ப விருட்சா, அவள் தான் கல்ப விருட்சம். காமதேனு, எத்தனை வார்த்தை பெண்களை எப்படி பாராட்டுது பாருங்க. வேதத்திலலாம் திட்டுறாங்க பெண்களை, அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க சொல்கிறானா இல்லை? எல்லாம் துஷ்பிரயோகம். படிக்காதவனுங்க, வேதம் படிக்காதவனுங்க துஷ்பிரச்சாரம் பண்ணுறானுங்க. புரியுதா? இதை பண்ணிட்டு போகிறான். அதை இவன் கேட்குறான்ல, அவன் தான் சொல்கிறான், உனக்கு எங்கே போச்சு? காமதேனு, கல்பவிருட்சம், சிந்தாமணி, சங்கநிதி, பத்மநிதி. எப்படி பாராட்டுது பாருங்கள் வேதம், பெண்களை பாராட்டுது பாருங்கள் எப்படி. சங்கநிதி, பத்மநிதி, ஆதி நவநிதி, சமாஸ்ரிதா, எல்லா சேர்க்கையும் உடையவன். பகவத் உபாசகானாம், இந்த பூஜை செய்கிறாங்க இல்லையா, பூஜை செய்கிற பக்தர்களுக்கு காமனையா விருப்பத்துடனும் அகாமனையா விருப்பம் நிஷ்காமியமாகவும் வா பக்தியுக்தா, பக்தியுற்ற பக்தி கொண்ட பக்தர்களுக்கு நரம் நித்திய நைமிக்க கர்ம பிபி, நித்திய கர்மா நிமித்த கர்மா, இந்த கர்மா செய்யக்கூடிய கர்ம செய்யக்கூடியவர்களுக்கும் அக்னிஹோத்ராதிர்பா, அதெல்லாம் சொல்லுது. பக்தி பண்ணுறவன், யோகம் பண்ணுறவன், ஞானம் பண்ணுறவன், கர்ம யோகத்தை பண்ணுறவன், அக்னிஹோத்திரம் பண்ணுறவன், யமனியமா ஆசன பிராணாயாமா பிரத்யாகார தாரணா தியான சமாதி யோகத்தில் போகிறவன் காப்பி. அப்புறம் கோயில் கட்டணும்னு சொல்கிறவன், கோபுரம் பிரகாராதிபி விமானாதிபி, விமானம் சுவாமி கர்ப்பகிரகத்துக்கு மேலே. சக பகவத் விக்கிரகாச்சாரியா, அதுவும் பகவத் விக்கிரகமாக இருக்கிறவளும் பூஜை உபகரணை, பூஜைக்கு
பஞ்சபாத்திரம், தட்டு, தாம்பலம், அர்ச்சனை கூடியதும் ஆராதனைகளும், ஸ்தானாதி அதுக்கான இடங்களும், பித்ரு பூஜாதி பித்ருகளுக்கு பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த இடம் ஞானவாபி, அன்னபானாதிபா அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுப்பதும், சத்திரங்கள் அமைப்பதும், பகவத் பிரீத்தியர்த்தம் அனுத்வா தன்னுடைய இதெல்லாம் செய்கிறவ அவள் தான். யாருக்காக செய்கிறான்னா தன்னுடைய கணவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இவ்வளோ காரியங்கள் பண்ணுறாலும். இது யாருக்கா? பகவத் பிரீத்தியர்த்தம். யாரெல்லாம் இதை செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பகவத் பிரீத்தி கிடைக்கும். அதனால செல்வம் ஐஸ்வர்யம் பெருகும். அதான் லக்ஷ்மியினுடைய சிறப்பு. லக்ஷ்மியை தான் இப்போ கல்பவிருட்சம், காமதேனு, சிந்தாமணி, சங்கநிதி, பத்மநிதி, நவநிதி, இந்த உபாசனா பண்ணுறவங்களுக்கு, யோகம் பண்ணுறவங்களுக்கு, ஞானம் பண்ணுறவங்களுக்கு எல்லா யோகமும் சித்தி அடையணும்னா அம்பாள் உபாசனை கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. மேரு பூஜை, நம்ம நவாவரண பூஜைன்னு ஒன்று இருக்குது. நேற்று கேட்டார்ல, நம்ம அது பண்ணலை. நம்ம வேல் பூஜை, சக்தி பூஜை ரெண்டும் ஒன்று தான். என்னமோ அடியனுக்கு ஒரு விருப்பம், அடியனுக்குன்னு சொல்லக்கூடாது, முருகனுக்குன்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கு. என்னென்னா அவருடைய உற்சவாதிகளில் 3 பேர் நிற்பாங்க எப்போதும். உற்சவாதிகள் மட்டுமில்லை, இன்னி கூட இன்றைக்கி வாட்டர் சர்வீஸ் பண்ணினாங்களே நம்ம அடியார்கள், வாட்டரை வந்து கம்ப்ரெஷர் வச்சு எல்லா துணியும் இந்த விபூதியெல்லாம் இல்லாமல் அடித்து சுத்தம் பண்ணாங்க. மூலவர் சன்னதி, சிவன் சன்னதி, முருகன் சன்னதி, சிவன் சன்னதி, பிள்ளையார் சன்னதி, ராஜகோபுரம். 3 பெண்கள் தீவிரமாக வேலை செய்கிறாங்க. ஏன் 4 வரக்கூடாதா? ஏன் 2 வரக்கூடாதா? 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க பாருங்கள். அது ஒரு திவ்ய தரிசனமாக இருக்கும். அது காமிக்கிறவங்கள்ட்ட இன்றைக்கி யார்ட்டையும் காமிச்சேன். அது என்ன காரணம்னு கேட்டேன். அதனால அந்த 3 பேருக்கும் சுவாமி பூஜை பண்ணணும்னு விரும்பி தான் மேரு வந்துச்சு. அதை சொல்ல வந்தேன். சுவாமி அடியேன் சிவபூஜை பண்ணணும்னு ஒருத்தரை போய் கேட்டேன். அது என்ன இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கழிச்சு கட்டி ஒரு 10 பேரை சேருங்க, 20 பேரை சேருங்க, எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது நான் உண்மை நம்பிட்டு உண்மை நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னு பேசிட்டு விட்டுட்டோம். நான் சிவபூஜை பண்ணணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே ஆழமாக இருந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. இப்போ மாற்றிக்கிட்டேன். இப்போ அறிவு இருக்கிறதுனால எல்லாம் ஒன்று தான்னு அந்த அறிவில் மாற்றிக்கிட்டேன். அப்போ அது சம்மந்தமாக ஏதோ ஒரு படத்தில் முருகப்பெருமான் இதே கேள்வியை கேட்குறார். சிவபூஜை பண்ணணும்னு எங்கெங்கெல்லாம் போகிறார். யாருமே குருவாக வர பயப்படுறான். முருகனுக்கு குருவாக வரதுக்கு பயப்படுறான். அது பிள்ளையார் என் பேச்சை கேட்க மாட்டான், அவனுக்கு நான் சொல்லித்தர மாட்டேங்கிறார். அப்படி போகும்போது நாரதர் தான் முதல்ல நான் உனக்கு சிவபூஜை சொல்லித்தரேன் வா, ஆனால் சிவபூஜை பண்ணதுக்கு முன்னாடி சக்தி பூஜை பண்ணணும், அதை கற்றுத்தரேன் அப்படின்னு சக்தி பூஜை பண்ண கற்றுக் கொடுப்பாரு. முதல்ல சிவபூஜை பண்ணதுக்கு முன்னாடி சக்தி பூஜை பண்ணணும், அம்பாள் பூஜை. அந்த பூஜை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கார் தலைவர். புரியுதா? எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. எதுவுமே லிங்க் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லைங்க லைஃப்பில். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யாருக்காக பண்ண? பகவத் பிரீத்தியர்த்தம் முக்துவா சர்வ கிரியத்தே. பகவத்துடைய தன்னுடைய கணவனுடைய அன்புக்காக இதெல்லாம் செய்கிறான். தன்னுடைய கணவனுடைய அன்பை பெறுவதற்காக இதெல்லாம் செய்கிறான். வீரமும் அவளே, அதாத்தோ வீரசக்தி, வீரமாக இருப்பவளும் அவளே. சதுர்புஜா, இதெல்லாம் வச்சு தான் லலிதா சஹஸ்ரநாமம் எழுதியிருப்பாங்க போல. எவ்வளோ வார்த்தைகள் அம்பாள் பற்றி. இன்னொன்று, அம்பாள் வந்து பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதாத்தோ வீரசக்தி, சதுர்புஜா 4 கைகள், அபய வரத, ஒன்று அபயம் ஒன்று வரம். ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும். இன்னொன்று உனக்கு என்ன வேணும் சொல்லு, 2வது கை. அபயம் வரதம். பத்மதரா, கையில் பத்மம், என்னது? தாமரை. தாமரை தாங்கி நிற்கிறாள். கிரீட ஆபரண யுதா, தலையில் கிரீடம்.
லக்ஷ்மி வர்ணனை இது. அப்படியே நீ தியான மந்திரம் மாதிரி அப்படியே லக்ஷ்மியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இப்போது கிரீட்ட ஆபரண யுதா, கிரீடம் போட்டிருக்கா. சர்வதேவை பரிவிருத்தா, அவளை சுற்றி நல்ல தேவதைகள்லாம் சுற்றி நிற்கிது. கல்பத்தரு மூலே, கல்பத்தரு மரம் இருக்குது அதனுடைய அடியில். சதுர்பி கஜ, 4 யானைகள். ரத்ன கடவுர், ரத்தின குடங்களை வச்சுருக்கு. ரத்தினத்தினால் செய்யப்பட்ட, ரத்தினம் பதிக்கப்பட்ட கடம். அமிர்த ஜலை, அதில் அமிர்தம் இருக்குது. அபிசிஞ்சாயமானா, அவன் மேலே வாரி இறக்கிது, அமிர்தத்தை பீச்சு அடிக்குது யானை. சர்வதேவைத்த, பிரம்மாதி எல்லா தேவர்களும், பிரம்மாதி பிரம்மா முதல் வந்தியமானா எல்லாரும் வணங்குறாங்க. வந்தியமானா அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்ய யுதா, அனிமாதி அஷ்ட சித்தி அஷ்ட ஐஸ்வர்யம். அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம்ல, அஷ்ட ஐஸ்வர்யம், சித்தியும் அஷ்ட சித்தி தான். அஷ்டாங்க யோகம் மாதிரி. அஷ்டாங்க யோகம் பண்ணால் அஷ்டாங்க சித்தி வரும். அது பின்னாடி போயிடாதீங்க, திரும்பியே முடியாது. சம்முகே, இதெல்லாம் நிறைந்தவ. காமதேனுனா, காமதேனு ஸ்தூயமானா, காமதேனுவாக அவளை புகழ்கிறார்கள். வேதசாஸ்திரபிகி, ஸ்தூயமானா வேதங்களும் அவளை புகழ்கின்றது. ஜயா, அவளுக்கு ஒரு பெயர் ஜயா. ஆதி அப்சர, ஜெய விஜயான்னு 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த தேவதைகளாகவும், ஸ்ரீபிகி பெண்ணாகவும், பரிச்சரியமானா, அந்த 2 பெண்கள் பரிச்சரியம் பண்ணுறாங்க. பரிச்சரியன்னா ஃபேன். இந்த ஃபேன் எதுக்கு, எந்த வார்த்தை எதுக்கு வந்துச்சு தெரியுமா? சினிமா நடிகர்கள்லாம் ஃபேன்னு சொல்கிறாங்களே, எதுக்கு ஃபேன்? என்ன அர்த்தம்? விசிறின்னு தமிழில் சொல்லுவோம். என்ன அர்த்தம்? நம்மளுடைய தலைவருக்கு வேர்க்கக்கூடாது, எது செஞ்சாலும் விசிறுவாங்க. அது மாதிரி பரிச்சரியமானா, பரிச்சரியம் பண்ணுறாங்க, தொண்டு செய்கிறாங்க எல்லா தேவதைகளும் இவங்களுக்கு. ஆதித்ய சோமாபியா தீபாபியா, சூரியன் சந்திரன், பெரிய பெரிய விளக்கு, ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். பிரகாசமானா, எல்லாம் பிரகாசிக்குது. அவள் இருக்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சத்தை காமிக்குது. ஃபோக்கஸ் லைட்டு, செம ஷூட்டிங் நடக்கும் போது. தும்புரு நாரதாதி அபிகீயமானா, தும்புரு ரிஷி, இவங்கெல்லாம் நாரதாதி முனிவர்கள். தும்புரு முனிவர் ரிஷி. கீயமானா பாடுறாங்க. சகா சினிவாலி பியா, சத்ரேன கொடை பிடிக்கிறாங்க. 2 பெண்கள் கொடை பிடிக்கிறாங்க. ஹலாதினி மகிழ்ச்சியாக இருக்காங்க. மாயாபியான் சாமரேன, இந்த ஹலாதினிங்கிறவங்க மாயாபியா 2 பேரும் சாமரம் வீசுகிறாங்க. ஸ்வாகா ஸ்வதாபியாம் வியஜனேன, அவங்க அங்கே ஸ்வாகா யாகம் நடக்குது. ஸ்வதா, இங்கே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க. வியஜனேன, சமர்ப்பணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிருகு புண்ணியாதி அபிரம்பிய அர்ச்சமானா, பிருகு போன்ற பிருகு புண்ணியாதி, இவங்கெல்லாம் ரிஷிகள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அர்ச்சமானா, அர்ச்சனை செய்கிறாங்க. தேவி திவ்ய சிம்மாசனே, லக்ஷ்மி அழகான சிம்மாசனத்தில் பத்மாசரோடா, பத்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாள். சகலகாரிணி, காரண காரியகரி, எல்லா காரணத்துக்கும் காரியத்துக்கும் செய்யக்கூடிய லக்ஷ்மி. தேவசிய, தேவர்களுக்காக. பிருத்தக் பவன கல்பனா, தனித்தனியான புவனங்களும். புவனங்கள்னால் லோகம், பவனங்கள்னால் மாளிகைகளும். அலங்கார ஸ்திரா, அலங்காரங்களும். ஸ்திரா உறுதிப்படுத்திட்டு, பிரசன்னா மகிழ்ச்சியோட, லோச்சனா மகிழ்ச்சியான கண்களோட, சர்வதேவைத்திகி எல்லாராலும் பார்க்கப்படுகிறாள், தரிசிக்கப்படுகிறாள். பூஜ்யமானா, பூஜிக்க தகுந்தவளாக இருக்கிறாள். வீரலக்ஷ்மி, வீரலக்ஷ்மியாக இருக்கிறாள்.
விஞ்ஞாயத்தை இப்படி அறியப்படுகிறாள் என்று இத்தி உபனிஷத்து என்று உபனிஷத்து கூறுகிறது. இறுதியாக நல்ல அருமையாக வர்ணனோட முடிக்கிறாங்க. எல்லா சக்தியும் அம்பாள் தான் அப்படின்னு இந்த 37வது மந்திரத்தோட இந்த உபனிஷத்து முருகப்பெருமானுடைய கருணையினால் பூர்த்தி செய்யப்பட்டது. எத்தனாவது உபனிஷத்து இது? நாளைக்கு 50வது உபனிஷத்தா? அப்போ நம்ம ½ செஞ்சுரி அடிக்கிறோம், கால் எடுத்து வச்சிடறோம். பெரிய 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 ரெக்கார்ட். அவர் என்ன சொல்கிறது, விஷயம் தெரிஞ்சவங்க முருகனை தேடி வரணும். நம்ம நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், விருப்பம் என்ன, ஆனந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீ குமரன் குன்றம் ஞானப்பீடமாக தலைமை பீடமாக விளங்கும். எதிர்காலத்தில் எல்லா முருகன் கோயிலையும் உபநிஷத்து பேசப்படும். போகிறதுக்குள்ளே அடியன் இந்த ஏற்பாடை கண்டிப்பாக பண்ண போகிறேன். புரியுதா? அதில் நீங்கள் ஒரு செங்கல்லோ சிமெண்ட்டோ இருந்து வேலை செய்யுங்க. அணில் மாதிரியோ, நானே அணில் தான், அணிலோ எறும்போ ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்யணும். எதுக்காக? ஞானத்தை இப்போ நான் சொல்கிறேன், ஆடியோ 100 வருஷம்தான் இருக்கும், மேக்ஸிமம் 100 வருஷம் இருக்கலாம், இல்லை 1000 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் ஞானப்பீடம் யுகம் யுகமாக இருக்கும். தொலைநோக்கு பார்வை தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி விதையை போடுறேன். இந்த அடியார்கள் இத்தனை பேர் 15 நாடுகளில் கேட்குற யாராவது ஒரு தமிழர் விழிப்படைஞ்சாலும், தமிழர்னு தனியாக பிரிச்சுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் யாரெல்லாம் இந்த முருகனுக்கு சிஷ்யர்களாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த முருகனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள், கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். அடியான் அதுக்கான முயற்சியை இறுதி வரை, எனக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது, வேலை இதான் வந்த வேலை. புரியுதா? என்னென்னா ஹாப்பி மூடோட எப்பயுமே செயல்படுறோம். நீங்கள் ஆரம்பமும் பாருங்கள், முடிவும் பாருங்கள், இடையிலையும் பாருங்கள். எங்கேயாவது தொய்வாக இருக்கா? மந்திரம் அப்படி இப்படி இருக்கும். மந்திரம் நல்லா இருந்ததுன்னா உற்சாகமாக பேசுவேன், மந்திரம் கொஞ்சம் விசாரம் இல்லைன்னா நார்மலாக ஓப்பி அடிப்பேன். ஆனால் அதில் தொய்வு இருக்காது. உற்சாகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன காரணம்? அரிய காரியம், நோபல் ஒர்க்கே இது, நோபல் ஒர்க்கு. எனக்கு சின்ன வயசில் இருந்த விருப்பத்தில் மிக மிக முக்கியமான முதலிடத்தில் இருந்த விருப்பம் இது. நோபல் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சுவாமி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அவங்களே செய்கிறாங்க. நம்ம வாயையும் நம்ம வாக்கையும் நம்ம சரீரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கோம். நீங்கள் அதை பிரத்யட்சமாக கேட்குறீங்க. காலம் பதில் சொல்லட்டும். நமக்கு எந்த பெரிய தீவிரகதியோ குறிக்கோளோ எதிர்பார்ப்போ எதுவும் கிடையாது, எந்த உள்நோக்கமும் கிடையாது. முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு, நம்ம செய்கிறோம். நம்ம பசிக்கு அவர் சாப்பாடு போடுறாரு, நம்ம கரும்பு சாப்பிட்றதுக்கு அவர் கூலி கொடுக்குற மாதிரி வேதம் பேசுகிறது நமக்கு பிடிக்கும். அது சந்தோஷமாக அந்த வேலையை நம்மள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கு அனந்த கோடி நன்றி சொல்லி 50வது உபநிஷத்தை நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் முதல் ரவுண்டு தான், சிரவண ரவுண்டு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். 2வது ரவுண்டு 108 முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து மனனத்துக்காக ஒரு ரவுண்டு பேசுவேன். எல்லா மந்திரமும் வராது, எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவேன், ஃபில்டர் பண்ணிவிடுவேன், ஒரு ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். 108 உபநிஷத்தில் ஒரு 500-600 வாக்கியங்களை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு அப்புறம் அடுத்த ரவுண்டு என்ன பண்ணுவோங்கிறது அப்போ சொல்கிறேன். இப்போ சிரவணத்துக்கான ரவுண்டு தான் போயிட்டுருக்கு. இதுவே பெரிய விஸ்தாரமான பார்வை. அப்புறமா அப்படியே அது ஆழமாக போகும். நிதித்தியாசனத்தில் இன்னும் ஆழமாக போகும். சரியா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கரோ. இன்னைக்கு ஒரு அரிய பணி, உழவார பணி